இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பக்தி தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரிய புரட்சி 9வது நாள். வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய சோனட் என்ற புத்தகத்தில் இருந்து என் 50வது பக்கத்தில், நான் செல்லும் இந்த பயணம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது, நான் செல்லும் இந்த பயணம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர். நான் தேடுவது என் சோர்ந்த பயணங்களுக்கு முடிவாக இருக்கும் போது அது அந்த அமைதியையும் அந்த ஓய்வையும் சொல்லிக் கொடுக்கிறது. இதுவரை கடந்த மைல்கள் அனைத்தும் உன் நண்பனிடமிருந்து அளக்கப்படுகின்றன என்று. என்னை சுமந்து செல்லும் மிருகம் என் துயரத்தால் சோர்ந்து மந்தமாக நகர்கிறது. என்னுள் இருக்கும் அந்த பாரத்தை சுமப்பதற்காக ஏதோ ஒரு உள்ளுணர்வால் அந்த ஏழை உயிர் அறிந்தது போல அதன் சவாரி செய்பவன் வேகத்தை விரும்பவில்லை என்று. உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டதால் அந்த இரத்தமூட்டம் உள்ள முள் அவனை முன்னே செல்ல தூண்ட முடியவில்லை. சில நேரங்களில் கோபம் அவன் தோலை குத்துகிறது. அதற்கு அவன் ஒரு வேதனை குரலுடன் பதிலளிக்கிறான். அது அவன் பக்கத்தை தட்டும் அந்த தூண்டலை விட எனக்கு அதிகமாக குத்துகிறது. அந்த அதே வேதனை குரல் எனக்கு இதை நினைவூட்டுகிறது. என் துயரம் முன்னால் இருக்கிறது, என் மகிழ்ச்சி பின்னால் இருக்கிறது. கவிஞர் ஒரு காதலரை விவரிக்கிறார். அந்த காதலன் தனது குதிரையில் சவாரி செய்து முன்னே செல்கிறான். ஆனால் அந்த காதலன் நகர விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். ஏனெனில் பின்னால் விட்டு சென்ற தனது காதலியை பற்றியே அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். குதிரைக்கும் பயணம் செய்ய விருப்பமில்லை, ஏனெனில் அதன் எஜமானன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அது அறிகிறது. என் எஜமானன் மகிழ்ச்சியாக இல்லை, இருந்தாலும் பயணம் தொடர்கிறது. காதலி பின்னால் விடப்பட்டு விட்டால் காதலன் முன்னே நகர்கிறான். ஒருவேளை இது ஏதோ ஒரு கிராமத்தின் கதையாக இருக்கலாம். அங்கே காதலன் தனது காதலியை பின்னால் விட்டுவிட்டான். இப்போது அவன் சவாரி செய்து வேறொரு இடத்திற்கோ வேறொரு நகரத்திற்கோ வேறொரு கிராமத்திற்கோ செல்கிறான். ஆனால் இந்த பயணம் பாரமாக இருக்கிறது. இது உடலின் பயணம் அல்ல, உணர்வுகள் பாரமாக உள்ளன. பிரிவின் வேதனை இருக்கிறது. அவன் காதல் பின்னால் விடப்பட்டுள்ளது. காதலன் முன்னே செல்கிறான். இதை குதிரையும் உணர்ந்து விட்டது. அதனால் குதிரையும் நகர விரும்பவில்லை. குதிரை நகர மறுக்கும் போது சவாரி செய்பவன் தனது காலினால் அதிலிருக்கும் முள்ளால் குதிரையை அடிக்கிறான். குதிரை வேதனையில் அலறுகிறது.
குதிரை வேதனையில் அலறும் போது அந்த சவாரி செய்பவனுக்கு அவனுடைய சொந்த வேதனை நினைவுக்கு வருகிறது. ஷேக்ஸ்பியரின் மிகவும் புகழ்பெற்ற வரி, என் துயரம் முன்னால் இருக்கிறது, என் மகிழ்ச்சி பின்னால் இருக்கிறது. நான் முன்னே செல்கிறேன் என்று காதலன் சொல்கிறான். ஆனால் என் மகிழ்ச்சி பின்னால் விடப்பட்டுள்ளது, என் துயரம் முன்னால் இருக்கிறது. இது முற்றிலும் எதிர்மாறானது. பொதுவாக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கவே பயணம் செய்கிறார்கள், புதிய இடங்களை அடைகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மகிழ்ச்சியை உணர விரும்பவில்லை, மகிழ்ச்சியை உணர விரும்புகிறார்கள். இங்கே இந்த சவாரி செய்பவன், இந்த காதலன் மகிழ்ச்சியாக இல்லை, ஏனெனில் அவன் காதல் பின்னால் விடப்பட்டுள்ளது. நான் செல்லும் இந்த பயணம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது. நான் தேடுவது என் சோர்ந்த பயணங்களுக்கு முடிவாக இருக்கும் போது அது அந்த அமைதியையும் அந்த ஓய்வையும் சொல்லிக் கொடுக்கிறது. இதுவரை கடந்த மைல்கள் அனைத்தும் உன் நண்பரிடமிருந்து அளக்கப்படுகின்றன என்று. என்னை சுமந்து செல்லும் மிருகம் என் துயரத்தால் சோர்ந்து மந்தமாக நகர்கிறது. என்னுள் இருக்கும் பாரத்தை சுமப்பதற்காக ஏதோ ஒரு உள் உணர்வால் அந்த ஏழை உயிர் அறிந்தது போல அதன் சவாரி செய்பவன் வேகத்தை விரும்பவில்லை என்று. ஆனால் உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டதால் அந்த இரத்தமூட்டம் உள்ள முள் அவனை முன்னே செல்ல தூண்ட முடியவில்லை. சில நேரங்களில் கோபம் அவன் தோலை குத்துகிறது. அதற்கு அவன் ஒரு வேதனை குரலுடன் பதிலளிக்கிறான். அது அவன் பக்கத்தை தட்டும் அந்த தூண்டலை விட எனக்கு அதிகமாக குத்துகிறது. அந்த அதே வேதனை குரல் எனக்கு இதை நினைவூட்டுகிறது. என் துயரம் முன்னால் இருக்கிறது, என் மகிழ்ச்சி பின்னால் இருக்கிறது. இந்த சோனட் அறியாமலேயே ஒரு ஆன்மீக படைப்பாக உள்ளது. யார் காதலன், யார் குதிரை, யார் பின்னால் விடப்பட்டிருக்கிறார்கள், யார் முன்னால் இருக்கிறார்கள்? இது தூய்மையின் பயணம். நீங்கள் தூய வாழ்க்கையை பின்பற்ற முடிவு செய்யும் போது பழைய இன்பங்கள் உங்களை நினைவூட்டுகின்றன, அவை உங்களை இழுக்கின்றன. திரும்பி வா என்று கிசுகிசுக்கின்றன. மாயை, உயிரியல் அரிப்பு, அதே டோபமைன் உங்களை மீண்டும் அழைக்கிறது. திரும்பி வா, திரும்பி வா. பழைய புலனின்பங்களுக்கு பயணம் பாரமாகிறது. குதிரை நகர விரும்பவில்லை, உடலும் நகர விரும்பவில்லை. உடலும் அந்த பழைய இன்பங்களை நினைக்கிறது. நீங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையை தொடங்கும் போது அது சங்கிலிகளுடன் ஒரு மலையை ஏறுவது போல இருக்கும். மிகவும் பாரமாக, மிகவும் கடினமாக, மிகவும் கஷ்டமாக. மனம் பழைய இன்பங்களை விரும்புகிறது. உடல் பழைய அரிப்பை ஏங்குகிறது. பழைய உரையாடல்கள், பழைய தொலைபேசி பேச்சுக்கள், பழைய தொடுதல்கள், பழைய காம இன்பம், பழைய புலனின்ப திருப்தி. காதலன் உணர்கிறான், ஏன் மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது? மகிழ்ச்சி பின்னால் விடப்பட்டுள்ளது, துயரம் முன்னால் இருக்கிறது. தூய்மை பாரமாக தோன்றுகிறது. தூய்மை ஒரு வேதனையான பயணமாக தோன்றுகிறது. தூய்மை ஒரு துயரமாக, ஒரு சோகமாக, ஒரு துன்பமாக தோன்றுகிறது. ஏனெனில் நீங்கள் முன்னே நகர்கிறீர்கள். இந்த பயணம் தானே மிகவும் கடினமானது. ஆனால் நீங்கள் என்ன பெறப்போகிறீர்கள் என்பதை அறிந்தவுடன் அந்த காதலன் இலக்கை அடையும் போது, அந்த குதிரை இலக்கை அடையும் போது அது புரிந்து கொள்ளும். அந்த காதல் என்பது முழுமையான சோர்வுதான் என்று. புலன் இன்பங்கள் நிரந்தரமான புலன் சோர்வு. அது நரம்பு மண்டலத்தின் முழு வடிகால். அது மிக பெரிய கசிவு. நீங்கள் மலையின் உச்சியை அடையும் போதுதான் மேலே இருப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். முற்றிலும் கட்டுப்பாடற்ற, கூண்டற்ற நிலையில் இருப்பதில் என்ன ஆனந்தம் இருக்கிறது என்பதை உணர்கிறீர்கள். சுதந்திரத்தின் ஆனந்தம், விடுதலையின் ஆனந்தம். கீழே இருப்பது துயரம். அதை நீங்கள் மகிழ்ச்சி என்று நினைக்கிறீர்கள்.
ஆனால் அது சங்கிலிகள், திரைகள், சோர்வு, வெறுமை தவிர வேறொன்றுமே இல்லை. இங்கே மனம் இருக்கிறது, அங்கே இதயம் இருக்கிறது. மனம் ஏமாற்றுகிறது, இதயம் உண்மையானது. இதயம் அன்பால் நிரம்பியுள்ளது, மனம் தர்க்கத்தால் நிரம்பியுள்ளது. இது மனதின் மீது இதயத்தின் வெற்றி. மனம் புல இன்பங்களின் பக்கம் இழுக்கிறது, ஆனால் இதயம் தெய்வீக அன்பின் பேரானந்தத்தை ருசித்து விட்டது. இன்று இந்த தூய வாழ்க்கை பயணத்தின் 9வது நாள். ஆற்றல் பொருளாதாரம். ஆசையின் திவால் நிலை. காமம் அவ்வளவு மலிவானது அல்ல. காமம் மிகவும் விலை உயர்ந்தது. புலனின்பங்கள் அவ்வளவு மலிவானவை அல்ல. புலன் சுகங்களில் மூழ்குவது மலிவானது அல்ல, அது மிகவும் விலை உயர்ந்தது. அது உங்கள் உயிர் சக்தியை எடுத்துக்கொள்கிறது, அது உங்கள் நினைவாற்றலை எடுத்துக்கொள்கிறது, அது உங்கள் ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. சில நொடிகளுக்கான புலனின்ப மகிழ்ச்சியை பெற இதையெல்லாம் செலவிட வேண்டியுள்ளது. உங்களிடம் ஒரு வீடு இருக்கிறது, கடும் குளிர் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அழகான வீடு உங்களிடம் இருக்கிறது. அப்போது கொஞ்சம் வெப்பம் கிடைக்க உங்கள் வீட்டிலுள்ள மர சாமான்களை எரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கிறது? சில நொடிகளுக்கான வெப்பத்திற்காக விலை உயர்ந்த பொருட்களை எரிப்பது. காமம் அப்படித்தான். சில நொடிகளுக்காக வெப்பத்திற்காக விலை உயர்ந்த பொருட்களை எரிப்பது. காமம் அப்படித்தான். அது வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் ஏமாற்றுகிறது. நீங்கள் உங்கள் உயிர் சக்தியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் நினைவாற்றலை செலவிடுகிறீர்கள். அதனால்தான் காமத்தில் வாழ்பவர் எப்போதும் சோர்வாக இருப்பார். புலன் சுகத்தில் வாழ்பவர்களுக்கு எப்போதும் உயிர் சக்தி குறைவாக இருக்கும். எப்போதும் ஒரு சோர்வு உணர்வு இருக்கும். உடலில் எப்போதும் ஒரு களைப்பு இருக்கும். ஏனெனில் மனம் பிளவுபட்டுள்ளது, மனம் சோர்வின் நிலையில் உள்ளது. இது முழுமையான திவால் நிலை. இந்த ஆசை மிகவும் விலை உயர்ந்தது, ஆனால் அது அடிமையாக்குகிறது. பழைய டொபமைன்கள் உங்களை இழுக்கிறது. சவாரி செய்பவன் செல்கிறான், குதிரை செல்கிறது, ஆனால் பழைய இன்பம், பழைய காதல் கிசுகிசுக்கிறது. திரும்பி வா. ஆறுதல் வட்டத்திற்கு திரும்பி வா. அதே காம உரையாடல்களுக்கும் பேச்சுக்களுக்கும் திரும்பி வா. பழைய கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் திரும்பி வா. பழைய உடல் தொடுதலுக்கும் பழைய பாலியல் இன்பங்களுக்கும் திரும்பி வா. இது முழுமையான திவால் நிலை என்பதை அறியாமல், இது உயிர் சக்தி, நினைவாற்றல், ஆற்றல், உயிர் சக்தி ஆகியவற்றின் முழுமையான கொள்ளை. நீங்கள் புலன்களின் சந்தையில் ஒரு பிச்சைக்காரனாக ஆகிறீர்கள். பயணம் பாரமாக இருக்கிறது, ஆனால் அதை தொடர்ந்து சென்றால் அதன் விளைவு ஆனந்தம், அதன் விளைவு மகிழ்ச்சி, அதன் விளைவு பேரின்ப ஊற்று. நீங்கள் உச்சியை அடைந்தவுடன் அந்த சிறிய இன்பங்கள் முழுமையான நேர விரயம் என்பதை உணர்கிறீர்கள். காமம் பாவம் அல்ல, அது முட்டாள்தனம், தாங்க முடியாத முட்டாள்தனம். இது புண்ணியம் அல்லது பாவம் பற்றிய கேள்வி அல்ல, இது வெறும் மூடத்தனம். நீங்கள் தூய வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் சித்தத்தின் கோடீஸ்வரராக ஆகலாம், அல்லது தனது எல்லா பணத்தையும் வீணடித்த ஏழையாக ஆகலாம். தூய்மை என்பது உயிர் சக்தி போன்றது, அது நாணயம் போன்றது. நம்மில் ஒவ்வொருவரும் அந்த நாணயத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அது தங்க சுரங்கத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்கும் மனிதனைப் போல. சித்தத்தின் பிச்சைக்காரர்கள் சித்தத்தின் கோடீஸ்வரர்களாக ஆக முடியும். ஆகவே ஆசை மிகவும் விலை உயர்ந்தது. ஆசை மிகவும் விலை உயர்ந்தது. இரண்டாவது, உள்நிலை செல்வத்தின் பொக்கிஷம். தூய்மை மிக பெரிய செல்வம். இந்த பூமியில் மிக செல்வந்தராக ஏன் ஆகக்கூடாது? இந்த
ஐஸ்வர்யத்தின் உச்சியை அடைய வேண்டும் என்ற ஆசை எப்படி? மிக பெரிய செல்வம் தூய்மைதான். கிழக்கில் அவர்கள் OIS பற்றி பேசுகிறார்கள். ஒருவர் பிரம்மச்சரியத்தால் நிரம்பியிருக்கும் போது, ஒருவர் தூய்மையால் நிரம்பியிருக்கும் போது அவரது கண்கள் ஒளிர்கின்றன. அவரது பேச்சு சக்தி வாய்ந்ததாகிறது. உடல் முழுவதும் கதிர்வீச்சால் நிரம்புகிறது. இது எப்படி நடக்கிறது? ஆற்றல் வெளியே கசிவதில்லை, அது உள்ளே இழுக்கப்பட்டு மிகப்பெரிய சக்தி வேகமாக மாறுகிறது. நீங்கள் சக்தியின் பொக்கிஷமாக ஆகிறீர்கள். சக்தியை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை, சக்தியை அழைக்க வேண்டியதில்லை. சக்தி என்பது தூய்மையின் பக்க விளைவு. தூய்மை மிக பெரிய வலிமை, தூய்மை மிக பெரிய செல்வம். மூன்றாவது, அமைதியான ஏரியின் ஆழம். மன்னிக்கவும், ஏரி அமைதியாக இருக்கும் போது அது சந்திரனை முழுமையாக பிரதிபலிக்கிறது. ஆனால் ஏரி அலைப்பாயும் போது, சிதறி இருக்கும் போது சந்திரனும் சிறியதாக சிதறியதாக தெரிகிறது. நமது மனம் ஒரு ஏரியை போன்றது. அது எவ்வளவு அமைதியாக இருக்கிறது, அவ்வளவு அது தெய்வீகத்தை பிரதிபலிக்கும். ஆனால் ஏரி பிளவுபட்டிருந்தால் தேவையற்ற உறவுகள், அர்த்தமற்ற தொடர்புகள், பயனற்ற டிஜிட்டல் பண்பாடுகள், தேவையற்ற பற்றுதல்கள் ஆகியவற்றால் மனம் சிதறிப்போனால் மனம் கவன சிதறலாகிறது. எல்லையற்ற இணையம். மக்களிடம் டேட்டா இருக்கிறது என்பதற்காக அவர்கள் இணையத்தில் ஏதாவது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது பயன்படுத்தப்படாமல் போகக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் ஒரு தாய் எல்லா உணவும் குடும்ப உறுப்பினர்களுக்காக சாப்பிடப்பட்டு விட வேண்டும் என்று விரும்புவது போல அடுத்த நாள் அது வீணாக கூடாது, அதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உண்ணட்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோல அவர்களிடம் டேட்டா மீதம் இருக்கிறது. அதனால் வீடியோக்களை பார்த்து அந்த விஷம் நரம்பு மண்டலத்திற்குள் செல்ல அனுமதிக்கிறார்கள். அது வெறும் சில நொடிகளுக்கான கிளர்ச்சி, ஒரு உணர்வு. ஆனால் அந்த சில நொடிகளுக்கான கிளர்ச்சி, அந்த சில நொடிகளுக்கான உணர்வு மிகவும் விலை உயர்ந்தது. நீங்கள் தூய்மையின் உயரத்திலிருந்து இருளின் அலுவலகத்திற்குள் தள்ளப்படுகிறீர்கள். மனம் அசுத்தத்தில் இருக்கும் போது தெளிவாக சிந்திக்க முடியாது. மனம் மங்களாகி விடுகிறது. மனம் ஒருமுகப்படாமல் போகிறது. கவன சிதறலாக உணர்கிறது. கவனம் செலுத்த முடியாது. கவிதை எழுத முடியாது. கவிதை படிக்க முடியாது. ஓவியம் வரைய முடியாது. பாடல் பாட முடியாது. சிற்பம் உருவாக்க முடியாது. சிலை உருவாக்க முடியாது. படைப்பாற்றல் மிக்க மனிதராக ஆக முடியாது. படைப்பாற்றல் என்பது தூய்மையின் பக்க விளைவு. இந்த பூமியில் இருந்த மிக பெரிய படைப்பாளிகள் தனிமையில் இருக்க தேர்ந்தெடுத்தவர்களே. அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைய விரும்புவதில்லை. அவர்கள் பிரம்மச்சாரிய மற்றும் திருமணம் ஆகாத வாழ்க்கை விரும்புகிறார்கள். மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு அது படைப்பாற்றலாகிறது. அதனால் எப்போதும் படைப்பாற்றலாக மாற முயற்சி செய்யுங்கள். நான் உங்களிடம் கேட்டால், இது BQ உலகில் இதுவரை யாரும் நினைக்காத புதிய ஒரு ஆப் அல்லது கருவியை உருவாக்க முடியுமா? நீங்கள் என்ன உருவாக்குவீர்கள்? சப்வே ஒரு கருவியை பற்றி சிந்தியுங்கள். அது எப்படி இருக்கும்? இதுவரை யாரும் சிந்திக்காத மிக படைப்பாற்றலை ஒன்று. முற்றிலும் புதிய கருவி. படைப்பாற்றலானது குறைந்த செலவானது, பட்ஜெட்டில் ஏற்றது, முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆப்பை பற்றி சிந்திக்க முடியுமா? ஏதாவது ஒரு கருவி, ஏதாவது ஒரு சாதனம் முற்றிலும் புதுமையானது, இதற்கு முன் கேள்விப்படாதது, இதற்கு முன் சிந்திக்கப்படாதது. பிரம்மா குமாரி குடும்பத்திற்கோ அல்லது உலக மக்களுக்கோ ஓர் ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒன்று. ஏதாவது ஒரு புதிய கருவி, ஏதாவது ஒன்று. அது எதுவாகவும் இருக்கலாம். மக்கள் பல கருவிகளை உருவாக்குகிறார்கள். ஒரு கருவி இருக்கிறது, அது ஒரு குளியல் தொட்டி. அந்த குளியல் தொட்டியில் ஒரு ஸ்டாண்ட் மற்றும் ஒரு புத்தகம் இருக்கிறது.
அதனால் குளிக்கும் போது புத்தகம் படிக்கலாம். அந்த கருவியை பார்த்திருக்கிறீர்களா? அது மிகவும் படைப்பாற்றலானது. யாரோ ஒருவர் அதை பற்றி சிந்தித்தார்கள் இல்லையா? அதனால் அது உருவானது. அது புதியது. ஆகவே ஒரு கருவியை பற்றி சிந்தியுங்கள். முற்றிலும் புதிய ஒரு சாதனத்தை பற்றி சிந்தியுங்கள். இந்தியாவை சேர்ந்த டாக்டர் மதன் மோகன் மாளவியா ஜெர்மனியில் ஐன்ஸ்டீனை சந்திக்க சென்ற போது ஐன்ஸ்டீன் அவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர சொல்லியிருந்தார். ஆனால் ஐன்ஸ்டீன் வரவில்லை. அவர் ஐன்ஸ்டீனின் மனைவியிடம் கேட்டார், ஐன்ஸ்டீன் எங்கே? அவர் சொன்னார், அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்போது வெளியே வருவார்? அதற்கு நேரம் இல்லை. ஒருமுறை குளியல் அறைக்குள் சென்றால் பல மணி நேரம் அங்கேயே இருப்பார். நாங்கள் தொந்தரவு செய்ய விரும்புவதில்லை. அதுதான் அவரது தியானம். சார்பியல் கோட்பாடு அந்த குளியல் தொட்டிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐன்ஸ்டீன் அந்த சோப்பு குமிழிகளுடன் விளையாடுகிறார். உலகத்தையும் பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கிறார். அவர் முற்றிலும் கவனக்குறைவான மனிதர். நேரம் என்பதே இல்லை. அவர் 8 மணி நேரம் குளியல் தொட்டியில் அமர்ந்து இருப்பார். ஆனால் வெளியே வரும்போது ஏதோ புதிதாக இருக்கும். ஏதோ படைப்பாற்றலானது, புதுமையானது. இது டாக்டர் மதன் மோகன் மாளவியா மற்றும் ஐன்ஸ்டீன் சந்திப்பு பற்றிய வரலாற்று பதிவு. இந்த மனிதர் எவ்வளவு வித்தியாசமானவர், எவ்வளவு விசித்திரமான பழக்கங்கள் கொண்டவர் என்று டாக்டர் மாளவியா அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் ஒரு மேதை இப்படிதான் இருப்பார். உலகத்தின் பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் அவர் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் தங்களது சொந்த உலகத்தில் வாழ்வார்கள். ஆகவே ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம், தெளிவான மனம், தூய மனம் அப்படிதான். அமைதியான தெளிவான ஏரி போல சுத்தமானது. அது முழுமையாக பிரதிபலிக்கிறது. அது ஒரு கண்ணாடி போல சந்திரனை முழுமையாக பிரதிபலிக்கிறது. ஆனால் தேவையற்ற தொடர்புகளால் சிதறிப்போன மனம் அலைப்பாயும் பிளவுபற்ற ஏரி போல. ஆகவே இதுதான் ஆற்றல் பொருளாதாரம் பற்றியது. நாம் ஆற்றலை சேமிக்கும் மனிதர்களாக மாற வேண்டும். உங்கள் ஆற்றலை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஆற்றல் என்பது பணம். ஆற்றல் என்பது நாணயம். அதை வீணாக்காதீர்கள். நீங்கள் நகரும் மொபைல் ஆற்றல் வங்கியாக மாற வேண்டும். நீங்கள் நகரும் மொபைல் ஆற்றல் வங்கியாக மாற வேண்டும். எப்போதும் சக்தி வாய்ந்தவராக இருங்கள். காலை அமிர்த வேளையில் படிக்கும் போது மட்டுமல்ல, மதியம், மாலை, இரவு ஆற்றல் வரைபடம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உங்களை இன்னும் அதிக ஆற்றல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு தொடர்பும் என்னை இன்னும் அதிக ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுகிறது. இதுதான் ஆற்றலின் விளையாட்டு. இதுதான் தூய்மையின் விளையாட்டு. ஆகவே முதல் கொள்கை, ஆசை திவால் நிலை. ஆசை மிகவும் நல்லது என்று நினைக்காதீர்கள். அந்த காதலனின் காதலல் திரும்பி அழைப்பது போல ஆசையும் உங்களை அழைக்கும். ஆனால் இல்லை, அது என் தேநீர் கோப்பை அல்ல. நான் முன்னே செல்ல வேண்டும். உள்நிலை செல்வத்தின் பொக்கிஷம். தூய்மை எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தூய்மை எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆற்றல் தான் எல்லாம். உங்கள் ஆற்றலை சோர்வடைய செய்தால் நீங்கள் களைப்பாக உணர்வீர்கள். உடற்பயிற்சி செய்ய முடியாது, ஓட முடியாது, குதிக்க முடியாது, நடமாட முடியாது, மகிழ முடியாது, பாட முடியாது. மனம் அசுத்தமாக இருக்கும் போது தூய்மையை பற்றி பேச முடியாது. நம்பிக்கை இழக்கப்படுகிறது. தூய்மை என்பது சுதந்திரம். அசுத்தம் ஆசைகளை உருவாக்குகிறது. மக்களிடமிருந்து எதிர்பார்ப்புகள் உண்டாகின்றன. தூய்மை என்பது முழுமையான சுதந்திரம். யாரிடம் இருந்தும் எதையும் விரும்ப மாட்டீர்கள். அவர்கள் வரட்டும், புகழட்டும், வரட்டும், விமர்சிக்கட்டும், அவர்கள் விரும்பியது செய்யட்டும். மக்கள் என்னை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. நான் போய்விட்டால், இன்று இறந்து விட்டால் கூட மக்கள் என்னை உடனே மறந்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவர்கள் என்னை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. அவர்கள் சிதறி செல்ல வேண்டும். என்னை சுற்றி ஒரு குழுவை உருவாக்க கூடாது. மூன்றாவது, அமைதியான ஏரியின் ஆழம். அமைதியான ஏரியாக மாறுங்கள். மனம் தூய்மையாக இருக்கும் போது அது ஒருமுகமாக இருக்கும்.
நீங்கள் ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக மாறலாம். நீங்கள் ஒரு ஆன்மீக பொறியாளராக மாறலாம். நீங்கள் ஒரு ஆன்மீக மருத்துவராக மாறலாம். உங்கள் சொந்த நோய்களை நீங்களே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை உருவாக்கலாம். தூய்மை தெய்வீக மருந்து. அது மிக பெரிய மருந்து. ஆனால் ஆரம்பத்தில் அது மிகவும் பாரமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும், விஷம் போல. ஆனால் இறுதியில் அந்த விஷமே அமிர்தமாக மாறும். ஆகவே தூய்மையின் பயணம் இப்படித்தான். என் துயரம் முன்னால் இருக்கிறது, என் மகிழ்ச்சி பின்னால் இருக்கிறது. இது தலைகீழாக மாறும். என் துயரம் பின்னால் இருக்கிறது, என் மகிழ்ச்சி முன்னால் இருக்கிறது. ஆகவே நாம் தூய்மையை பற்றிய புதிய ஷேக்ஸ்பியர் எதிர் கவிதையை உருவாக்க வேண்டும். ஓம் சாந்தி. அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் எங்கும் செல்லவில்லை. வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் அனைத்தும் கரையும் போது நான் இறக்கும்